ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் தைரியம் பெறவும் இரக்கம் பெறவும் கிருபாசன தண்டையில சேர கடவும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையும் தயவையும் தருகிறார். தைரியமா தேவனிடத்துல இரக்கத்தை பெற கிருபாசன தண்டையில சேர கடவோம். கிருபாசனம் இது யாரும் சேரக்கூடாத ஒரு இடம். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தவிர வேறு ஒருவரும் கிருபாசன தண்டையில போய்விட முடியாது. அதுவும் ஆசாரியன் சாதாரணமாய் போய்விட முடியாது. அவன் ஒரு பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி அந்த கிருபாசனத்துக்கு அண்டையில போக வேண்டும். இப்ப கிருபாசன தண்டையில போகும் பொழுதுதான் தைரியமும் இரக்கமும் கிடைக்கிறது. அப்ப நாம எங்க அந்த கிருபாசனம் இருக்கிறது? இப்ப நமக்கு ஒரு கிருபாசனம் வேணும்ல. நம்ம போய் நிற்க, கொள்ள, ஜெபிக்க, இரக்கத்துக்காக கெஞ்ச நமக்கு ஒரு கிருபாசனம் வேண்டும். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற கிருபாசனம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது, சாலமோன் தேவாலயத்தில் இருந்தது, அதற்கு பின்பு செருபாபில் கட்டின தேவாலயத்தில் இருந்தது, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த அந்த தேவாலயத்தில் அது இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கிருபாசனம் எங்கு இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அந்த கிருபாசனத்துக்கு அண்டையில சேர்வோம் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார். அப்ப அந்த கிருபாசனம் என்றால் என்ன? இன்றைக்கு அந்த கிருபாசனத்தை குறித்து நாம் என்ன காரியங்களை சொல்ல முடியும்? ரெண்டு காரியங்களை தான் நாம் சொல்ல முடியும். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடம், அந்த ஸ்டேஜ் என்று சொல்லுகிற அந்த பலிபீடம், அதாவது பிரசங்க பீடத்தை, அங்கே அதை பலிபீடம் என்று சிலர் அழைப்பார்கள். அப்ப அந்த பிரசங்க பீடம் வைத்திருக்கிற இடம், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற இடம், தேவனுடைய மகிமையினால் சூழ்ந்திருக்கிற இடம். அந்த இடத்திற்கு கிட்டே வரும் பொழுது, அதற்கு அருகில் நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது என்று பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. கிருபாசன தண்டையில 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, தேவன் அங்கே உலாவுவார். மற்றொன்று, கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்துதான் புறப்பட செய்வார். பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அந்த இப்பொழுது பிரசங்க பீடம் என்று சொல்லுகிறோம், அங்கே போய் நிற்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருப்பதை ஜனங்கள் கண்டு சாட்சி சொல்லியிருக்கார். நமக்கு அது தெரியாது, ஆனால் ஜனங்கள் அதை பார்த்திருக்கிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரிக்கு கேன்சர். அந்த கேன்சர் வியாதி வந்ததினால் அவ வாலிப சகோதரி, அவருடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருந்தது. டாக்டர்கள் இடத்துல போன பொழுது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, உன் கர்ப்பப்பை எடுத்துடணும், இல்லைன்னா அது சரீரத்தில் பரவி நீ உயிரிழந்துருவ
அப்போ அந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த டாக்டர்ஸோடைய அட்வைஸ் என்னன்னா, நீ இனி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, திருமணம் செய்யவே கூடாது, உன் வாழ்க்கையில் திருமணம் என்பதே இருக்கக்கூடாது, ஏன்னா உன் சரீரம் அப்படி இருக்கிறது அப்படி என்று அவர்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இந்த மகளும் அழுது கொண்டே இருக்கிறார். எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் ஆகுது, எல்லா பெண்களுக்கும் கணவர் இருக்கிறாரு, எனக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, குழந்தை கிடையாது, நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே அப்படி என்று அவள் புலம்ப ஆரம்பித்தாள், அழ ஆரம்பித்தாள். தவிக்கிறது, இருதயம் துடிக்கிறது. அப்ப ஒரு ஊழியக்காரன், ஒரு தெய்வ மனிதன் அந்த அவர்கள் இருக்கிற சபைக்கு, அந்த மகள் சபையில தான் இருக்காங்க. இவர் போன பொழுது ஆவியானவர் அவளை உற்று பார்க்க சொல்லியிருக்கிறார். இவரும் அவளை பார்த்திருக்கிறார். அவள் கண்ணீரோடு அழுது கொண்டே தவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் அவள் இந்த மகளை கூப்பிட்டு, வாமா. அவங்க வந்த பொழுது, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுதுட்டே இருக்க? அப்ப அந்த மகளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு அவன் சொன்னா, கேன்சர் பாஸ்டர், கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, திருமணம் ஆகக்கூடாது, இனி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஓவென்று அழுகிறா. அவர் சொன்னாரு, ஏமா, நாம் ஆராதிக்கிறது அவன் யாருன்னு தெரியும்ல, ஏன் நீ கலங்குற? போ, அந்த பலிபீடம் இருக்கு பாரு, அங்க போய் நீ முழங்கால் படிட்டு அந்த பலிபீடத்தின் மேல கை வச்சுக்கோ. கீழே இருந்து முழங்கால் படிட்டு அந்த பலிபீடத்தை தொட முடியும். அதை தொட்டு அதை பிடிச்சுக்கோ, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுப்பதை போல நினைச்சுக்கோ, ஜெபம் பண்ணு, உன் கண்ணீர் அங்க ஊற்று, நீ ஒரு அற்புதத்தை பார்த்த சொல்லிட்டு போயிட்டார். அதே போல அந்த மகள் அந்த பலிபீடத்துல போய் முழங்கால் படிட்டு செபித்து ஒரு நாள் ஆவியானவர் சொல்லுகிறா, உன்னை தேடி ஒரு மகனை திருமணத்திற்கு அனுப்புவேன், நீ ஏற்றுக்கொள். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, திருமணமே ஆகக்கூடாதுன்றாங்க, நீங்க என்ன ஆண்டவரே இப்படி திருமணத்துக்கு ஆள் அனுப்புற, நீ ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். அடுத்தது அந்த மாப்பிள்ளைக்கு, அவர் ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டருக்கு அவர் பேசுறார், உனக்கு திருமணத்திற்கான பெண் இங்கே இருக்கிறார், அவளை போய் பார்த்து திருமணத்தை ஆயத்தப்படுத்து. அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுல அவருக்கு தெரியவே தெரியாது. அப்ப வந்தாரு, பொண்ணெல்லாம் பார்த்தாங்க, பிடிச்சிருச்சு, திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி திருமணமும் நடந்து முடிந்து விட்டு. அப்ப அந்த திருமணத்துக்கு முன்னாடி அரசல் புரசலா கொஞ்சம் அந்த மேட்டர் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். நோ ப்ராப்ளம், கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் உன்னை திருமணம் பண்றேன், நான் நம்புறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா போயிட்டார். திருமணம் முடிந்து 1 ஆண்டு காலம் குழந்தையே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு தான் குழந்தை இருக்கான்னு சொன்னாங்கல்லம்மா, அப்புறம் அப்படின்றாங்க. அந்த அம்மா, கத்து தருவாரு, அவர் சித்தமான தரட்டும் அப்படின்னு போயிட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா, 1 வருட காலம் கழித்து அந்த மகள் கர்ப்பமாயிட்டா. எல்லாருக்கும் ஆச்சரியம், how it is happened, எப்படிப்பா நடந்தது, உனக்கு தான் கர்ப்ப பையே இல்லை, எப்படி கருவுற்றது? அவள் கர்ப்பவதியாக இருக்கா. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அந்த டாக்டர் அதிர்ச்சி ஆகிறார். கர்ப்பப்பை நான் தானே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன், இப்போ இந்த கர்ப்பப்பை எப்படிமா?
பார்த்தா புதிய கர்ப்பப்பை, நியூ, அந்த புது கர்ப்பப்பையா இருக்கு. பயங்கர ஆச்சரியம். முதல் மகனை பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்த பின்பு அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனை குழந்தை கொடுக்கிறாரோ அத்தனை குழந்தை கர்த்தர் நமக்கு தரட்டும், நாம் அதுக்கு தடுக்க வேண்டாம். ஏன்னா குழந்தையே இல்லைன்னு சொன்ன உனக்கு இப்பொழுது தந்திருக்கிறார்ல, சந்தோஷமாய் அவர்கள் தீர்மானம் செய்து சில கால இடைவேளைகளை 2வது மகன், 3வது மகன், கடைசியா ஒரு மகளையும் கொடுத்தார். ஒண்ணுமே இல்லைன்ற இடத்துல 4 குழந்தைகளை கொடுத்து இன்றைக்கு அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதாங்க கிருபாசனத்துக்கு அண்டையில் வர்றது. பல பிரச்சனைகள் அந்த ஃபுல்ஃபீட்ல மேலே ஏறி நின்று அங்கே போய் பிரசங்கிக்கிறது அல்ல, கீழே முழங்கால் படியிட்டு அந்த ஃபுல்ஃபீட்ல ஆண்டவரே நம்முடைய பாதம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அதில் நாம் போராடி நம்முடைய கண்ணீரை சிந்தும் பொழுது என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே மாற்றப்படுகிறதை நானும் பார்த்திருக்கிறேன். பலருடைய காரியங்களை, சாட்சிகளை நானும் கேட்டிருக்கிறேன். இந்த சகோதரியை நான் நேரடியாக சந்தித்து இந்த சாட்சியை அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டனர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கிருபாசனம் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற நீங்கள், நிச்சயம் இல்லாமல் இருக்கிற நீங்கள் அந்த கிருபாசன தண்டைக்கு போங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து நிற்கும். ஆமென். ஆமென்.